திருநெல்வேலி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் வேட்பாளர் ராபர்ட் புரூஸிடம் காசு பணமோ இல்லை எனவும் டீ கூட தாங்கள்தான் வாங்கிக் கொடுப்போம் எனவும் தெரிவித்தார். நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் ரூபி மனோகரனிடம் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். வணக்கம். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் திரு சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் அவர்களை சப்போஸ் சந்திக்கிறோம். சார் வணக்கம். இந்த தொகுதி மூலம் சுற்றி வருகிறீங்க, எப்படி சார் இருக்கு தொகுதி? நல்ல எழுச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவார். காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு இந்த தொகுதி மக்கள் வாக்களிக்க வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு? நிச்சயமா நான் பிரச்சாரம் பண்ணும்போது கூட நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கு அவங்கள்ட்ட என்ன கேட்டாலும் இல்லைன்னு தான் பார்த்தோம். அவங்க பலவிதமான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்கும். இந்த கிராமத்தில் நானும் ஒவ்வொரு கிராமத்தில் போகும்போதும் எதை பேசுறோனோ இல்லையா, அந்த கிராமத்தில் யாருக்காவது 10 ஆண்டுகளாக வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காங்கன்னா எந்த இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கல. விவசாயம் ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு. அந்த ஒரு வாழையை அவங்க பயிரிட்டு கொண்டு வரும்போது ஒரு 200 இருந்து 250 ரூபா ஒரு செலவாகுது. ஆனால் அதை விற்பனைக்கு போகும்போது அந்த 250 கூட பல இடத்துல கிடைக்கும். ஏன்னா இங்க விவசாயம் தான் முக்கிய தொழில், வேற தவிர வேற ஒன்றும் இல்லை. வானம் பார்த்த பூமி அந்த பகுதியில் வாழையும் நெல்லும் தான் வைக்கிறாங்க. அந்த வகையில் விவசாயம் செய்கிற மக்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. மக்கள் அப்படியே தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு சில குறைகளை சொல்றாங்க, தோடு சாலைகள் அதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இருந்தால் கூட அந்த ஒரு வளர்ச்சியை நோக்கிய ஒரு இது இல்லை. இதை அவங்க நல்லா புரிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு முன்ன மாதிரி இல்லை, எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிச்ச பிள்ளைங்களா இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. 10 ஆண்டுகளாக மத்திய அரசு நம்மளை வஞ்சிச்சுட்டு இருக்குது, நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால பாராளுமன்ற இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்யணும். இந்தியா கூட்டணி வந்தாதான் நம்முடைய நாட்டில் ஒரு மாற்றம் வரணும். தமிழகம் வஞ்சிக்கப்படுது. தமிழ்நாட்டை நம்ம நிச்சயமா நம்ம ஒரு வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போகணும்னு சொன்னா நம்ம கை சின்னத்துக்கு வாக்கு போடணும். இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்ன்றத கிராமத்தில் இருக்க சாதாரண மக்கள் கூட புரிஞ்சிட்டு இருக்காங்க. திரு ராபர்ட் புரூஸ் இந்த இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் திரு ரூபி மனோகரன் இந்த திருநெல்வேலி தொகுதியை கேட்டதாகவும் அதனால அவருக்கு கொடுக்கலங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் அதை வருத்தம்னு சொல்ல தகவல் அது உண்மையா சார்? இல்ல, உண்மை வருத்தம்னா முதல்ல எந்த ஒரு கட்சியில இருக்கு எல்லாருக்குமே கட்சியில ஒரு தேர்தலில் டிக்கெட் கேட்கறது உரிமை இருக்குது. நான் எங்கிட்ட சாதாரண அங்க ஒரு கமலாக்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த அம்மாவும் கட்சிக்காரங்க. ஏமா நீ கூட டிக்கெட் கேட்கணுமா, கேட்காம இருக்கக்கூடாது. அந்த வகையில நானும் கேட்டேன். டிக்கெட் கொடுக்கறது கொடுக்காதது தலைமையுடைய முடிவு தான். திருநெல்வேலி தொகுதி முழுக்க நீங்க மக்களை பார்த்து பயணிக்கிறீங்க. இந்த தொகுதியில் காங்கிரஸுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? மக்கள் உங்கள்ட்ட என்ன சொல்றாங்க? சார் 100% காங்கிரஸ் திருநெல்வேலி வெற்றி அடையும். இந்த மக்களை பணம் கொடுத்து வாங்க முடியாது. காசு கொடுத்து எங்க கிட்ட காசு இல்ல, காசு கொடுத்து இந்த மக்கள் வாங்கவே முடியாது. தெளிவா இருக்காங்க. நிச்சயமா காங்கிரஸ் கட்சி 100% வெற்றி அடையும். மகளிருக்கு இந்த வேலை வாய்ப்பில் 50% உறுதியை சொல்லியிருக்காது. அதையும் நாங்க ஒவ்வொரு வீடா சொல்லிட்டு இருக்கோம். அதுபோல இந்த 100 நாள் வேலை வைப்போம். அதுதான் நான் பேசும்போது கூட சொன்னேன். நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு காலத்துல இந்த வயசான அம்மாங்கள் எல்லாம் என்னுடைய வயசு, நான் 10 வயசு இருக்கும்போது இந்த பாட்டிங்களை எல்லாம் வீட்டு ஓரமா உட்கார வச்சுக்கிட்டு ஒரு மரியாதையும் இருக்காது. அதுங்க ஒரு 65-70 வயசுலயே மண்டையை போட்டுருவாங்க, கை கால் முடங்கி போயிடும். காரணம் என்னன்னா ஒன்னும் யாரும் கவனிப்பார் இல்ல. இன்னைக்கு அப்படி இல்ல. இந்த அம்மையார்கள் இந்த பல குடும்பத்தை எங்க கிராமத்துல காப்பாத்திட்டு இருக்காங்க. அவன் வரவன் டாஸ்மார்க் குடிச்சிட்டு அடிபட்டு நான் டெய்லி ஜிஹெச்சுக்கு போன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அம்மா ரேவதி அம்மாக்கு டீனுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் இந்த திருநெல்வேலி மாவட்டம் ஒரு 10-15 ஆக்சிடென்ட், எல்லாமே டாஸ்மார்க் மண்டை உடஞ்சு போட்டு கிடக்கிறாங்க. எங்களுக்கு வேட்பாளர் எவ்வளவு முக்கியம், அதுபோல் ராகுல் காந்தி முக்கியம். இந்த ஆட்சி மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு வீழ்த்தப்பட வேண்டிய ஆட்சி. மோடி ஒரு கொடுங்கோலை ஆட்சி செய்கிறவர். அவர் ஏழைகளுக்கான ஒரு பிரதமரே அல்ல. அவர் பணக்காரர்களுக்காக, அதானி அம்பானி போன்ற பணக்காரர்களுக்கான ஆட்சியில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மிக தெளிவாக இந்த கிராம மக்கள் இருக்கிறார். அதனால வெற்றி வாய்ப்பு காங்கிரசுக்கு என்பது ராபர்ட் புரூஸுக்கு மிக மிக அதிகமாக இருக்கிறது. அவர்தான் ஜெயிப்பாரு, அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாருங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.